गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुत कृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஜெயநாம சம்வத்சரம் உத்தராயணம் கிரீஷ்ம ருத்து மிதுன மாதம் ஆனி மாதம் கிருஷ்ணபக்ஷம் த்விதீய திதி. இன்னைக்கு ரொம்ப பகவானுக்கு பிடிச்ச நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம், ஸ்ரவண நட்சத்திரம், அமிர்த யோகம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 21வது அத்தியாயத்தில் 34வது ஸ்லோகத்திலேருந்து இந்த அத்தியாயம் முடிக்க இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். போன தடவை இதே அத்தியாயத்தில் முதல் 33 ஸ்லோகங்களை அத்தியனம் பண்ணோம். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில்
மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லிட்டு வராள். பிரியவிரதன், உத்தானபாதன். இதில் உத்தானபாதனுடைய வம்சத்தில் வந்த துருவசுவாமியினுடைய வம்சத்தில் கொடிய ராஜாவான வேணன் ஒருத்தன் வந்தான். அவனை கொன்னுவிட்டாள். ஏன்னா ரொம்ப துஷ்டனவன். ஆனால் ராஜா இருக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய கையை கடைஞ்சு அதிலேருந்து பிருத்து மகாராஜாவை உண்டாக்கினாள். பிருத்து மகாராஜா சாக்ஷாத் பகவானுடைய அம்சாவதாரம். அந்த பிருத்து மகாராஜா அழகாக அரசாண்டு வந்தாள். 99 அஸ்வமேத யாகங்கள் பண்ணி 100வது அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு நினச்ச பொழுது இந்திரன் அவருடைய அஸ்வன் குதிரையை திருடின்னு போனான். அதனால் இந்திரனையே கொண்டு பண்ணணும்னு சண்டை போடுறதுக்கு கிளம்பினவரை சாந்த்வனம் பண்ணி இந்திரனை கொல்லப்படாது, அவனால் பல காரியங்கள் நமக்கு உபயோகமாக நடந்துட்டுருக்கு என்பதாக பிரம்மா முதலானவள்னா உபதேசம் பண்ணாள். அதை கேட்டு பிருத்து மகாராஜா 99 அஸ்வமேத யாகம் பண்ணத்தோடு நிறுத்திண்டாள். அரசாங்கத்தை நன்னா ஆண்டுன்னு வந்தாள். அப்பொழுது ஒரு சமயம் சத்திரயாகம் எல்லாரும் பண்ணாள். அதில் தேவ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், ராஜ ரிஷிகள் எல்லாரும் வந்திருந்தாள். ஆயிரக்கணக்கான ரிஷிகணங்கள். அவள்லாம் வந்து சத்திரயாகங்கிறது ரொம்ப நாள் நடக்கும். அப்பொழுது அங்கே பிருத்து சக்கரவர்த்தியும் போனார் அந்த சத்திரயாகத்துக்கு. அந்த சமயம் அங்கே வந்திருக்கிறவாள் எல்லாரையும் பார்த்து ஒரு சொற்பொழிவு பண்ணாள், பேசினாள். நல்ல உபதேசங்கள் எடுத்து சொன்னாள் பிருத்து மகாராஜா. அவர் சொன்ன உபதேசங்கள்லாம் தான் இந்த 21வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, அங்கே வந்திருந்தவாள் பல பேர் வேணனுடைய ஃபிலாசபியை மனசில் வச்சுட்டு இருந்தாள். கர்மகாண்டந்தான் உஷத்தி, ஈஸ்வரனே தேவையில்லை, அந்தந்த தேவதைகளுக்கு நம்ம ஆகுதி பண்ணி யஜ்ஞத்தில் ஆகுதியை கொடுத்தா போகிறோம், அவாவா நமக்கு வேணுங்கிறத கொடுத்துருவாள் இன்னும் நினச்சிட்டு இருந்த காலம் அது. அதை மாற்றணும் என்பதற்காக ஈஸ்வர புத்தி, ஈஸ்வரன்கிட்ட பக்தி பண்ணுற எண்ணம் வர வேண்டும். அதே மாதிரி சமூகத்தை 4ஆக பிரித்து பிராமணன், க்ஷத்ரியன் முதலான 4 வர்ணங்களாக பிரித்த பொழுது இந்த பிராமண வர்ணத்தில் வந்தவாள் எல்லாரும் அவள்னால லோகம் க்ஷேமத்தை அடைய போகிறதுங்கிறதாக தெரிஞ்சிருந்து அவளுக்கு மரியாதை கொடுக்கணும் என்றெல்லாம் நல்ல புத்திமதிகளெல்லாம் எடுத்து சொன்னாள் பிருத்து மகாராஜா. அதைத்தான் இந்த 21வது அத்தியாயத்தில் முதல் 33 ஸ்லோகங்களில் இது பரிந்தும் பார்த்தோம். மேற்கொண்டு இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். 33வது ஸ்லோகத்தில் சொன்னாளவா பிருத்து மகாராஜா சொல்லிண்டே வரத்த சொன்னாள். தமேவயூயம் பஜதாத்மவிருத்திபிஹி மனோவசக்காய குணைஸ்வகர்மபிஹி அமாயினஹ காமதுகாங்கிரி பங்கஜம் யதாதிகாராவசிதார்த்த சித்தயः. நீங்கள் எல்லோரும் பகவான்கிட்ட பக்தி பண்ணணும். தமேவயூயம் பஜத ஆத்மவிருத்திபிஹி, அவாவாள் விருத்தி, உங்களுக்கெல்லாம் என்ன டியூட்டிஸ் உண்டோ அந்த கடமைகளை செஞ்சுண்டு, அந்த கடமைகளை செஞ்சு அந்த கர்மாக்கள் செய்கிறத எல்லாத்தையும் கர்ம பல தியாகம் பண்ணும், பகவான்கிட்ட போய் வச்சுடணும். மனோவசக்காம குணைஸ்வகர்மபி, நீங்கள் பண்ணுற கர்மாக்கள்னாலையும் மனசு, வாக்கு, காயம், உங்களுடைய குணம் இத்தியாதிகள் எல்லாத்தையும் அந்த பகவான்கிட்ட கொண்டு வச்சுடணும். அமாயின காமதுகாங்கிரி பங்கஜம் யதாதிகாராவசிதார்த்த சித்தயः. அவசிதார்த்தானால் பூர்ணமாக பகவான்கிட்ட நம்பிக்கை வச்சு அவன்கிட்ட எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்ணிவிட்டேன்னா உங்களுக்கு க்ஷேமம் கிடைக்கும். திருப்பி திருப்பி புனர்ஜென்மா ஏற்பட்டு சம்சாரத்தில் மாட்டிக்க மாட்டேங்கிறதா சொல்லி 33வது ஸ்லோகத்தில் சொன்னால் அதை போன தடவை நம்ம பார்த்தோம். இந்த தடவை 34வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அசௌ இஹானேக குணோ குணோத்வரஹ பிருதக் வித திரவ்ய குணக்ரியோக்திபிஹ சம்பத்யதேர்த்தாசய லிங்கநாமபிஹ விசுத்த விஜ்ஞான கனஸ்வரூபதः. அசௌ இஹானேக குணः அகுணோத்வரः
பிருதக் வித திரவிய குணக்ரியோக்திபிஹ சம்பத்யதே அர்த்தாசய லிங்கநாமபிஹ விசுத்த விஜான கனஸ்வரூபதः. பகவானுக்கு யஜ்ஞான்னு பேரு, பகவானுக்கு பேரே யஜ்ஞம்னு பேரு. அதை இந்த ஸ்லோகத்தில் சொல்றாள். அசௌ இஹ அநேக குணஹ அகுணோத்வரஹ. பகவான் மாயினால பல குணங்கள் படைச்சிருக்காள். சத்வரஜஸ்தமசுன்னு பல குணங்கள் இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்தா என்ன ஆகுது? எப்படி பல கலர்களை சேர்த்தா வெள்ளை கலர் வந்துடுறது. அதுலேருந்தா விப்ஜார், வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன் எல்லாம் வருது. அப்படி எல்லாத்தையும் சேர்த்தோடனே நிர்குணராக ஆயிடுறாள். குணமே இல்லாதவராக இருக்கார் அவர். அவரே படைச்ச மாயையில் இருக்கிறதுல அவர் சேர்றதில்லை. அவர் தான் பல திரவியங்களை படைச்சிருக்காள். ஆனால் அதெல்லாவாகவும் அவர் இருக்கிறதில்லை. அதே மாதிரி இந்த கர்ம மார்க்கத்தில் போன பொழுது பல உக்திகள்னாலையும் பல மந்திரங்களை உபயோகம் பண்ணி பல திரவியங்களை உபயோகம் பண்ணி யஜ்ஞம் நடக்கிறது. அப்படி இருக்கப்பட்ட அந்த யஜ்ஞமாகவே அவர் இருக்காராம். பல சிம்பல்ஸ், லிங்கம்னா சிம்பல்ஸ். சம்பத்யதே அர்த்தாசய லிங்க நாமபிஹி. பல நாமாக்கள்லாம் வச்சுருக்காள் அதே சுவாமி. ஆனால் அவர் நிர்குணர். அவருக்கு குணம்ங்கிறது கிடையாது. அவருக்கு திரவியத்தில் சேராத சைத்தன்ய ரூபமாக இருந்துருக்காள் சுவாமி. சிதானந்த ரூபமாக இருந்துருக்காள். இருந்தாலும் அவர் யஜ்ஞ ரூபமாக இருக்காள். இந்த பண்ணுறமே இத்தனை யஜ்ஞம், அந்த யஜ்ஞமாகவும் அவர் தான் இருக்காருங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னாள். அசௌ இஹானேக குணஹ அகுணோத்வரஹ பிருதக் வித திரவிய குணக்ரியோக்திபிஹ சம்பத்யதே அர்த்தாசய லிங்கநாமபிஹ விசுத்த விஜான கனஸ்வரூபதः. விசுத்த விஜான கனஸ்வரூபதः. அவருடைய உண்மையான ஸ்வரூபம் என்னன்னா சுத்த சைத்தன்ய ரூபம், ஞான ரூபமாக இருந்துருக்காள். ஆனால் அதே பகவானை நம்ம பல பேர்கள்லாம் சொல்லி நாமம் சொல்லி பல சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வச்சு ரூபத்தை கொடுத்து இந்த யஜ்ஞமாக வச்சு யஜ்ஞத்தை ஆராதிக்கணும். அந்த யஜ்ஞமாகவும் அந்த சுவாமி இருக்காள்னாள். அடுத்த 35வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். பிரதான காலாசய தர்ம சங்கிரஹே ஷரீர ஏஷ பிரதிபத்ய சேதனாம் கிரியாபலத்வேன விபுர்விபாவ்யதே யதா நலோ தாருஷு தத்குணாத்மகः. இதே பரமாத்மா சுத்த சைத்தன்ய ரூபமாக இருக்கப்பட்ட அந்த சுவாமி பல ரூபங்கள் எடுத்துருந்து பல ஜீவராசிகளில் பல விதமான ஜீவன்களாக இருந்துருக்காள். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு விதமான உடம்பு இருக்குது. புலி இருக்குது, கரடி இருக்குது, மனுஷன் இருக்கான், தேவதைகள் இருக்காள், எல்லாரும் இருக்காள். அவள் ஒவ்வொன்றுக்கும் ஏற்பட்ட உடம்பு, அவள் செய்யக்கூடிய அவளுக்குள்ளே இருக்கப்பட்ட சேத்தனம், இது வேறு வேறு தினசாக பிரதிபலிக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி அதுகள்லாம் பிஹேவ் பண்ணுறது. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சுவாமி ஊடுருவிக்கப்பட்ட ஒரே ஒருத்தர் தான். அதே சைத்தன்ய ரூபந்தான் இருக்குது. அது எப்படின்னா மரக்கட்டை பலவிதமான ரூபத்தில் இருக்குது. ஒன்று பெருசாக இருக்கும், நீளமாக இருக்கும், ஒன்று தடியாக இருக்கும், ஒன்று ஒல்லியாக இருக்கும். இதெல்லாம் அக்னியில் போட்டு எரிக்கிறத அது ஜொலிக்கிறது. ஒரு மரக்கட்டையும் அப்படியே பிரகாசிக்கிறது. ஆனால் அந்த மரக்கட்டைக்குள்ளே இருக்கப்பட்ட அக்னி ஒன்றே ஒன்று தான். அந்த அக்னிங்கப்பட்டது ஒரே ஒரு விஷயம். ஆனால் அது மரக்கட்டைகளில் எரிஞ்சுட்டு இருக்கிறத வெவ்வேறு மரக்கட்டை வெவ்வேறு ரூபத்தில் இருக்கிற மாதிரி எப்படி தெரிகிறதோ அதே மாதிரி அதே சைத்தன்ய ஸ்வரூபமான பகவான் ஞானஸ்வரூபி ஒன்னொன்னுக்குள்ள ஊடுருவி பல ஜீவராசிக்குள்ள பலவாறாக தோன்றுகிறார் நமக்குங்கிறதா சொன்னாள். பிரதான காலாசய தர்ம சங்கிரஹே ஷரீரேஷ பிரதிபத்ய சேதனாம் கிரியாபலத்வேன விபுர்விபாவ்யதே யதா நலோ தாருஷு தத்குணாத்மகः. அடுத்த ஸ்லோகத்தில் அங்கே வந்திருக்கப்பட்ட சத்ரயாகத்தில் பல தேவதைகளை ஆஹ்வானம் பண்ணி எல்லாருக்கும் அவிசை கொடுக்கிறாள். அப்பொழுதும் இந்த பிருத்து சக்கரவர்த்தி அங்கே வந்திருக்கிறவாள் எல்லாத்தையும் சொல்கிறாள். அஹோ மமாமி விதரந்த்யனுகிரகம்
ஹரிம் குரும் யஜ்ஞபுஜாமதீஸ்வரம் ஸ்வதர்மயோகேன யஜந்தி மாமகாः நிரந்தரம் க்ஷோணிதலே திருடம் விரதாः. நீங்கள் என்னமோ இந்திராய ஸ்வாஹா அக்னேய ஸ்வான்னு பல தெய்வங்களுக்கு ஆகுதி கொடுத்துருக்கேள். ஆனால் எல்லா ஆகுதியும் கடைசியில் யாருக்கு போய் சேர்றதுன்னா அந்த பகவானான ஹரி. அவர்தான் நமக்கு எல்லாருக்கும் குரு. இத்தனை தேவதைகளுக்கும் அவர்தான் குரு, அவர்தான் அதீஸ்வரர். அவருக்கு போய் சேர்றது. அப்படி நீங்கள் யஜ்ஞம் பண்ணி அவருக்கு இன்டைரக்டாக போய் சேர முடியாத நீங்கள் ஆகுதிகள்லாம் பண்ணுறதுனால என்னன்னா, எனக்கே நீங்கள்லாம் அனுகிரகம் பண்ணிவிட்டேள். என்னுடைய பிரஜைகளான நீங்கள் எல்லாரும் செய்கிற காரியத்தினால எனக்கு அந்த அனுகிரகமெல்லாம் வந்து சேர்ந்து கொடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் அதுக்கு நான் கிருத்தஜத்தையை தெரிவிச்சுக்கிறேங்கிறாள். அஹோ மமாமி விதரந்தி அனுகிரகம் ஹரிம் குரும் யஜ்ஞபுஜாமதீஸ்வரம் ஸ்வதர்மயோகேன யஜந்தி மாமகா நிரந்தரம் க்ஷோணிதலே திருடம் விரதாः. திருடம் விரதாः. இந்த க்ஷோணிதலே, இந்த பூமியில் இருக்கப்பட்ட அத்தனை பிரஜைகளும் நீங்கள் எல்லாரும் எனக்கு சேர்ந்தவாள். நான் தான் உங்களெல்லாம் ரட்சிச்சுருக்கேன் ராஜாவாக. அப்பேற்பட்ட நீங்களெல்லாம் பிரியத்தோடு இந்த சத்திரயாகம் பண்ணி ஒவ்வொரு தெய்வத்தையும் கூப்பிட்டு யஜ்ஞம் பண்ணுறேளே, ஆகுதி கொடுக்குறேளே, அது எல்லாம் அந்த பகவான்கிட்ட போய் சேர்ந்து விடுறதுங்கிறத நினச்சிக்கணும். நீங்கள்லாம் அப்படி பண்ணுறதுனால என்னையும் அந்த பரமானுகிரகம் பண்ணிவிட்டேள். நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் நாள். அஹோ மமாமி விதரந்தி அனுகிரகம் ஹரிம் குரும் யஜ்ஞபுஜாமதீஸ்வரம் ஸ்வதர்மயோகேன யஜந்தி மாமகாः நிரந்தரம் க்ஷோணிதலே திருடம் விரதாः. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பிருது சக்கரவர்த்தி, இந்த லோகத்தெல்லாம் அரசாள்ற ராஜா நான், க்ஷத்ரியன் நான். ஆனால் எனக்கு நல்ல பட்டாலியன் ராஜாவுக்குள்ளான பவரெல்லாம் இருக்குது. ஆனால் அதை போய் பகவான் 4 விதமாக வர்ணத்தை படைச்சி பிராமண வர்ணம்ங்கிறதாக ஒன்று படைச்சிருக்காளே, அதே மாதிரி பகவானை ஆராதிக்கிற வைஷ்ணவாள், பரம வைஷ்ணவாள், அவள் ஞானிகள், பகவத்குணத்தை எப்போதும் நினச்சிட்டு இருக்கப்பட்டவாள். இந்த 2 பேர்கிட்ட மாத்திரம் இந்த ராஜாங்கிறதான க்ஷத்ரிய பவரை கொண்டு காட்டப்படாது. நம்ம பக்தியோடு இருக்கணும். ஏனென்றால் இந்த வைஷ்ணவாள், பரம பாகவதாள், பிராமணாள், இவாள்னா அவளுடைய திதிக்ஷையினாலையும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிறங்கிற குணம், தபசு, அவளுடைய அறிவு, வித்யை, இவைகள்னால நமக்கு பலவிதமான நன்மைகளை தந்துருக்கப்பட்டவாள். அதனால் அவள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளுடைய பவரை போய் காட்டப்படாது, ராஜாங்கிற பவரை போய் காட்டப்படாதுங்கிறதா சொல்கிறாள். மாஜாது தேஜ பிரபவேன் மஹர்திபிஹி திதிக்ஷயா தபசா வித்யயா ச தேதீப்யமானே அஜித தேவதானாம் குலே ஸ்வயம் ராஜகுலாத்விஜானாம். நான் ராஜகுலத்தில் இருக்கேன், எனக்கு நிறையா பவர் இருக்குங்கிறதா நினச்சிக்கப்படாது. இந்த த்விஜாள், பிராமணோத்தமாள், வைஷ்ணவாள், அவள்லாம் பரம ஏழைகளாக இருந்துருப்பாள். அவளுக்கு ராஜாக்கள் உள்ளான பவரெல்லாம் இருக்காது. இருந்தாக்குள்ள அவள்கிட்ட வேற என்ன இருக்குன்னால் திதிக்ஷேங்கிற குணம், தபசு, வித்யை, இவைகள்னால அவள் ஜொலிச்சுன்னு இருக்காள். மாஜாது தேஜ பிரபவேன் மஹர்திபிஹி திதிக்ஷயா தபசா வித்யயா ச தேதீப்யமானே அஜித தேவதானாம் குலே ஸ்வயம் ராஜகுலாத்விஜானாம். ராஜாக்கள் பக்தி பண்ணணும், பிராமணாள்கிட்டும் வைஷ்ணவாள்கிட்டையும் பக்தியாக இருக்கணும், அவளுக்கு ஒத்தாசை பண்ணுறவாளாக இருக்கணும்ங்கிறதாக எடுத்து சொன்னாள். அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னாள், பிரம்மண்ய தேவ புருஷ புராதனஹ நித்யம் ஹரி யச்சரணாபிவந்தனாத் அவாபலக்ஷ்மீம் அனபாயினீம் யசோ ஜகத் பவித்ரம் ச மகத்தமாக்ரணீஹி. எந்த ஒரு பரம்பொருள் பகவான் மகாவிஷ்ணு, அவருக்கு பேரே பிரம்மண்ய தேவன் பேர்.
ஏன்னா பிராமணால தெய்வமாக மதித்த கடவுள் இந்த மகாவிஷ்ணு, அதனால் அவருக்கு பிரம்மண்ய தேவன் பேர். அப்படி அந்த பிரம்மண்ய தேவனான புருஷன் பெருமாள் மகாவிஷ்ணு, அவன் புராதனன். அவனுக்கு என்னைக்கு பிறந்தான்கிற ஒரு அடையாளமே கிடையாது. புராதனகா, ரொம்ப பழையவன் அவன். அந்த பகவான் பிராமணோத்தமாளுடைய சரணங்களில் போய் இந்த வைஷ்ணவாள் பரம பாகவதாள், இந்த பிராமணோத்தமாள் இவாளுடைய பாதார விந்தங்களில் உபாசிச்சு, ஆகையினால மகாலட்சுமியை அனபாயினியாக தன்னுடைய மார்பு பிரதேசத்தில் வச்சுருக்கக்கூடிய சக்தி அவருக்கு கிடைச்சதுங்கிறதாள். பிரம்மண்ய தேவ புருஷ புராதனஹா நித்யம் ஹரிஹி யச்சரணாபிவந்தனாத். நித்தியம் சரணாபிவந்தனாத். ஒவ்வொரு நாளும் பிராமணோத்தமாள் வைஷ்ணவாள் பரம பாகவதாள் இவாளுடைய பாதார விந்தங்களை சேவிச்சு அந்த பகவான் அவாபலக்ஷ்மீம் அனபாயினீம் யசா, தன்னை விட்டு விலகாத யசஸ், கீர்த்தி, புகழ், லக்ஷ்மி இவைகளெல்லாம் அவர் அடைஞ்சுட்டாள். ஜகத் பவித்ரம் ச மகத்தமாக்ரணீ, இந்த லோகத்திலேயே அவர்தான் உயர்ந்தவர், பாவனமானவர், ரொம்பவும் பரிசுத்தமானவர் என்ற புகழையும் அடைஞ்சிருக்காள் அந்த மகாவிஷ்ணு. அதனால பிராமணாள் பரம வைஷ்ணவாள் இவாளெல்லாம் நம்ம மரியாதையோடு நடத்த வேண்டும் என்பதாக எடுத்து சொன்னான். இந்த புத்திமதிகள்லாம் அவன் சொல்கிறதுக்கு காரணம், ஏன்னா வேணன் காலத்துலேருந்து வந்தவாள்னா குடியிருக்காள் அங்கே. அதனால் வேணன் சொன்ன அவன் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லப்பட்டவன், அதெல்லாம் மாற வேண்டும் என்கிறார். நல்ல உபதேசம் பண்ணாள். பிரம்மண்ய தேவ புருஷ புராதனஹ நித்யம் ஹரிஹி யச்சரணாபிவந்தனாத் அவாபலக்ஷ்மீம் அனபாயினீம் யசஹ ஜகத் பவித்ரம் ச மகத்தமாக்ரணீஹி யத்சேவையா அசேஷ குஹாசயஸ்வராட் விப்ரப்ரியஸ்துஷ்யதி காமமீஸ்வரः ததேவ தத்தர்ம பரைத் விநீதைஹி சர்வாத்மனா பிரம்மகுலம் நிஷேவ்யதாம். அழகான ஸ்லோகம் இது. பகவான் யார்கிட்ட தெரியுமா பிரியத்தை வச்சிருக்காள் நாள்? யத் சேவையா அசேஷ குஹாசயஸ்வராட் விப்ரப்ரியஸ்துஷ்யதி காமமீஸ்வரः. தான் யார் கிட்ட பக்தி வச்சு எந்த வைஷ்ணவாள் பிராமணோத்தமாள் இவாளுடைய சரணங்களை போய் எப்போதும் சேவிச்சுண்டு வரணுங்கிறத பார்த்துப்பிட்டு, தன்னை மாதிரியே யாரெல்லாம் இந்த பிராமணோத்தமாள் வைஷ்ணவாள் இவாள்கிட்ட பிரியமாக இருந்துட்டு அவளுடைய சரணங்களை சேவிச்சுட்டு இருக்காளோ அவள்கிட்ட இவர் பிரியம் வைக்கிறாராம். ததேவ தத்தர்ம பரைத் விநீதைஹி சர்வாத்மனா பிரம்மகுலம் நிஷேவ்யதாம். எப்படி பரஸ்பரம் இந்த பரம வைஷ்ணவாள் பகவான்கிட்ட அச்சஞ்சல பக்தி வச்சுட்டு இருக்காளோ, அப்படி பகவானும் இந்த பரம வைஷ்ணவாள்கிட்ட பக்தி பண்ணிட்டு இருக்காளாம், அவருடைய சரணங்களை எப்போதும் சேவிச்சுட்டு இருக்காளாம். இதை தெரிஞ்சுட்டு எல்லாரும், நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? நல்ல பிரம்மகுலம், பிராமண குலத்தில் வந்தவாள் பரம வைஷ்ணவாள் இவாளெல்லாம் நீங்கள்லாமும் சேவை பண்ணணும். அதுக்காகத்தான் பகவான் அப்படி ஒரு எக்ஸாம்பிளாக பண்ணி காமிச்சுட்டு இருக்காள் நாள். யத் சேவையா அசேஷ குஹாசயஸ்வராட். அவர் எப்பேற்பட்டவர்? அசேஷ குஹாசயா ஸ்வராட். சுயமாகவே பிரகாசிக்கிறார் பகவான். அவருக்கு இன்னொருத்தருடைய பிரகாசம் தேவையில்லை. அவர் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருந்துருக்கப்பட்டவர். அப்பேற்பட்ட அவரே விப்ரப்ரியஸ்துஷ்யதி காமமீஸ்வரः. பிராமணோத்தமாள் பரம வைஷ்ணவாள் இவாள்கிட்ட பக்தி பண்ணுறாள், அவளும் பகவான்கிட்ட பக்தி பண்ணுறாள். அப்படி நீங்கள் எல்லாரும் பக்தி பண்ண வேண்டும்னு சொல்கிறாள். என்ன காரணம்னா, பிராமணோத்தமாள்னா அவளுக்கு சமதமாதி குணங்கள் இருக்கப்பட்டவன் தான் பிராமணன். தன்னுடைய கர்மாவை செஞ்சுருக்கப்பட்டவன், விதித்த கர்மாவை செஞ்சுருக்கப்பட்டவன் பிராமணன். அப்பேற்பட்டவாளை போய் ஆராதிக்கணுங்கிறதாக ஊனி சொல்கிறாள். வேணனுடைய காலத்தில் இருந்தவாள்னா மாறணுங்கிறதுக்காக. யத் சேவையா சேஷ குஹாசயஸ்வராட் விப்ரப்ரியஸ்துஷ்யதி காமமீஸ்வரः
ததேவ தத்தர்ம பரைத்விநீதைः சர்வாத்மனா பிரம்மகுலம் நிஷேவ்யதாம் புமான் லபேதானதிர்வேலமாத்மனः பிரசீததோத்யந்தசமம் ஸ்வதः ஸ்வயம் யன்னித்யசம்பந்த நிஷேவயா ததः பரம் கிமத்ராஸ்தி முகம் ஹவிர்புஜாம். பிராமணோத்தமால சேவை பண்ணினா என்ன ஆகும்னாள், புமான் லபேத அனதிவேலமாத்மனா. அனதிவேலம் ஜாத்தி நாள் வெயிட் பண்ண வேண்டாமா, ரொம்ப நாள் பண்ணிட்டு இருக்கணும்னு முடையில, பண்ணின உடனே பலன் கிடைக்கிறது. பிராமணோத்தமால போய் சேவிச்சு நல்ல குணத்தோடு கூட சமதமாதி குணங்கள் பொருந்திய ஒரு பிராமணன், அப்பேற்பட்ட பிராமணோத்தமால சேவை பண்ணால் என்ன ஆகும்னாள், புமான் லபேத அனதிவேலம் ஆத்மனா. அவனுக்கு மனசுல என்ன ஆறுதுனாள், பிரசீதத்தோ அத்தியந்த சமம் ஸ்வதஸ்வயம். அவனுக்கு சமம் சாந்தம் ஏற்படுறது, மனசுல பற்றபேஷனா ஏற்படாது, நல்ல ஞானம் ஏற்படும். என் நித்திய சம்பந்த நிஷேவயா ததः பரம் கிமத்ராஸ்தி முகம் ஹவிர்புஜாம். இவன் யஜ்ஞம் பண்ணி ஆகுதி எல்லாம் பல தெய்வங்களுக்கு கொடுக்குறானே, அதனுடைய பலமெல்லாம் பூர்ணமாக கிடைக்குமான். இந்த பிராமணோத்தமால பரம வைஷ்ணவால சேவிச்சாள் சொல்லி ஊனி சொன்னாள். புமான் லபேத அனதிவேலமாத்மனः பிரசீததோ அத்யந்த சமம் ஸ்வதஸ்வயம் யன்னித்ய சம்பந்த நிஷேவயா ததः பரம் கிமத்ராஸ்தி முகம் ஹவிர்புஜாம். அஷ்னாத்யனந்த கலு தத்வகோவிதைः ஸ்ரத்தாஹுதம் யன்முக இத்யநாமபிः ந வை ததா சேதனயா பகிஷ்கிருதே உதாசனே பாரமஹம்ஸ்ய பர்யகுஹு. இதில் சொன்னாள், நல்ல பிரம்ம வித்துக்கள் பிராமணோத்தமாள், யாரு பிரம்மத்தை நன்னா புரிஞ்சிருந்து ஞானவானா இருக்கப்பட்டவாள், பரம வைஷ்ணவாள். இவாளுக்கெல்லாம் ஒருத்தன் அன்னதானம் பண்ணி அவளுடைய வாயினால அந்த அன்னம் அவளுடைய குக்ஷிக்குள்ள போய் ஜாட்டராகினியில் போய் எரிஞ்சு அது ஆகுதி ஆயிடுச்சுன்னா அதில் கிடைக்கிற ஆனந்தம் இருக்கே, அது ரொம்ப உயர்வுனாள். இப்போ யஜ்ஞம் பண்ணுறதுக்காக இந்த அக்னிக்குள்ள ஆகுதியெல்லாம் போட்டுருக்கேள், ஹவிர்பாகத்தெல்லாம் பல தெய்வங்களுக்கு கொடுத்துட்டுருக்கேள் இந்த சத்திரயாகத்தில். அதில் பகவான் எவ்வளவு ஆனந்தம் அடையிறானோ அதை விட ஜாஸ்தி ஆனந்தம் அடையிறாளாம் நல்ல பிராமணோத்தமாள் வைஷ்ணவாள். இவாளுக்கு போடப்பட்ட சாப்பாடு அன்னதானத்தினாலே அதை சொன்னாலிங்க. அஷ்னாதி, அஷ்னாத்தினா சாப்பிட்றாள்னு அர்த்தம். அஷ்னாதி அனந்தா கலு தத்வகோவிதைः ஸ்ரத்தாகுதம் யன்முக இத்யநாமபி. இந்த பிராமணோத்தமாள் வைஷ்ணவாள் இவாளுடைய வாயுங்கிறதான ஒரு விஷயம் மூலமாக எந்த பக்தாள் அன்னதானம் முதலானா கொடுத்து ஆகுத்தியை அவள் ஜாட்டராகினிக்குள்ள போட்டா அதைத்தான் பகவான் சாப்பிட்றாள் விரும்பி. எதை விட ஜாஸ்தி தெரியுமா விரும்புகிறாள், அக்னியில் போடுற இந்த சத்திரயாகத்தில் நீங்கள் போடுறீங்களே அந்த ஆகுத்தியை காட்டிலும் அது வசத்தினாள். ந வை ததா சேதனயா பகிஷ்கிருதே உதாசனே பாரமஹம்ஸ்ய பர்யகுஹு. இந்த நெருப்பில் நீங்கள் கொடுக்குறீங்களே ஆகுத்தி, அதை காட்டிலும் வசத்தியாக இது போய் பகவான்கிட்ட போய் சேர்ந்து விடுறதுன்னாள். யத் பிரம்ம நித்யம் விரஜம் சனாதனம் ஸ்ரத்தா தபோ மங்கள மௌன சம்யமைः சமாதினா பிப்ரதி ஆர்த்ததிருஷ்டயே யத்ரேதமாதர்ஷ இவாவபாசதே. பிராமணோத்தமாள் வேதத்தை ஒப்புத்துண்டு வேதத்தில் ஒரு ஸ்ரத்தையோடு கூடயும் அதில் நம்பிக்கையோடு கூடவும் ஸ்ரத்தா தபோ மங்கள மௌன சம்யமைஹி, சம்யமைஹி மனசெல்லாம் அடக்கி இந்திரியங்களெல்லாம் அடக்கி வேத மந்திரங்களில் நம்பிக்கையை வச்சு அவள் இருக்கிறதுனால பிரம்ம குலம் இருக்கே ரொம்ப உசர்ந்த குலம். அவள் எது கிடைக்கணுமோ
அந்த பரமார்த்தத்தை கிடச்சி விட்றதாம் அவளுக்கு. எப்படின்னாள், ஒரு கண்ணாடியில் மூஞ்சியை பார்த்தா எப்படி தெரியுமோ அப்படி அந்த வேதத்துக்குள்ளே எல்லாம் தெரிகிறது அவளுக்குன்னாள். யத் பிரம்ம நித்யம் விரஜம் சனாதனம் ஸ்ரத்தா தபோ மங்கள மௌன சம்யமை சமாதினா பிப்ரதி ஆர்த்த திருஷ்டயே யத்ரேதமாதர்ஷைவாவபாசதே யத்ர இதம் ஆதர்ஷைவ அவபாசத்தே. அப்படியே பிரகாசிக்கிறதாம், அவளுக்கு தெரிகிறதாம். கண்ணாடிக்குள்ள ஒரு பிம்பம் தெரிகிற மாதிரி அந்த வேதத்துக்குள்ளே எல்லாம் தெரிஞ்சு நோடுறாளாம். அவள் ஒன்றும் ஸ்ரத்தையினாலையும் தபஸுனாலையும் மௌனத்தினாலையும் இந்திரிய நிகிரகங்கள்னாலையும் சமாதியினாலையும் அவள் வேதத்தில் சொன்னப்பட்ட விஷயங்களை துளி கூட விடாமல் செஞ்சத்தினால அந்த பிரம்ம குலத்தில் இருக்கப்பட்டவா எல்லாரும் எது கிடைக்க வேண்டுமோ அந்த பரமார்த்தத்தை அடைந்து விடுகிறார்கள்னு சொன்னாள். யத் பிரம்ம நித்யம் விரஜம் சனாதனம் ஸ்ரத்தா தபோ மங்கள மௌன சம்யமைஹி சமாதினா பிப்ரதி ஆர்த்த திருஷ்டயே யத்ரேதமாதர்ஷ இவாவபாசதே தேஷாமகம் பாதசரோஜரேணும் ஆர்யாவஹேயாதி கிரீடமாயுः யம் நித்யதா பிப்ரத ஆசு பாபம் நஷ்யத்யமும் சர்வகுணா பஜந்தி. ஆகையினால தான் நான் என் கிரீடத்தை கொண்டு அந்த பிராமணோத்தமானுடைய பாத சரோஜ ரேணுன்னா பொடி தூசி, அந்த தாமரை பூ போன்ற அந்த பாதங்கள் இருக்கே பிராமணோத்தமானுடைய பாதங்கள், அந்த தாமரை பூக்குள்ள மகரந்த மாதிரி இருக்கு பொடி, அந்த தூசி, அது என்னுடைய தலையில் இருக்கப்பட்ட கிரீடத்து மேலே நான் நமஸ்காரம் பண்ணி பட வேண்டும். அப்படி பட்டா என்ன ஆகுதுன்னாள், எம் நித்யதா பிப்ரத ஆசு பாபம். ஆசுன்னா உடனேன்னு அர்த்தம். பகவானுக்கு ஆசு தோஷின்னு பேர். என்ன உடனே சந்தோஷம் அடைஞ்சு விடாலாம் பரமேஸ்வரன். அப்படி ஆசு உடனே என்ன ஆகுதுனாள், பாபம் நஷ்யதி, பாபத்தை நசிக்க பண்ணி விட்டுறாளாம். அந்த பிராமணோத்தமாள் அவளை நமஸ்காரம் பண்ணி அவளுடைய பாத தூளி புழுதி நம்ம தலையில் பட்டுதுன்னா போரும், என் தலையில் பட்டுதுன்னா என்னுடைய பாபமெல்லாம் போயிடும், அதனால் நான் அவளை பஜிக்கிறேன் நாள். தேஷாமகம் பாதசரோஜரேணும் ஆர்யாவஹேயாதி கிரீடமாயு யம் நித்யதா பிப்ரத ஆசு பாபம் நஷ்யத்யமும் சர்வகுணா பஜந்தி. ஆகினால நான் அவளை பஜிக்கிறேன், நமஸ்காரம் பண்றேன் நாள். நீங்களும் நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்று அர்த்தம். உங்களுடைய அனுகிரகத்தினால எனக்கு அந்த வைஷ்ணவாள், பரம வைஷ்ணவாள், பரம பிரம்ம வித்துக்கள் இவாளெல்லாம் நமஸ்காரம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு ஏற்பட வேண்டும்ங்கிறதாக சொன்னாள். அடுத்த 44வது ஸ்லோகத்தை சொல்றாள். குணாயனம் ஷீலதனம் கிருதஜ்ஞம் விருத்தாஸ்ரயம் சம்ருணுதே அனுசம்பதஹ பிரசீததாம் பிரம்மகுலம் கவாஞ்ச ஜனார்தனஹ சானுச்சரஸ்ச மஹ்யம். இந்த பிராமணோத்தமாளுக்கு வேற என்ன சொத்துனாள்? வேற ஒன்றும் சொத்து கிடையாதாம் அவளுக்கு. அவளுடைய சொத்து என்னன்னா நல்ல குணம், நல்ல நடத்தை. நல்ல சீலம்னா நல்ல நடத்தை. குணாயனம், அவளுக்கு என்ன குணங்கள் இருக்கு? நல்ல குணங்கள் இருக்கு. ஷீலதனம், அவளுடைய சொத்து என்னன்னா சீலம், குட் காண்டக்ட். குணாயனம் ஷீலதனம் கிருதஜ்ஞம், அவ எப்போதும் கிருத்தஜத்தையோடு இருப்பாள். செய்நன்றியை அறிந்தவாள். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்குன்னு திருக்குறளில் ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. அதாவது ஒருத்தர் செஞ்ச நன்னியை மறக்கப்படாது. அப்படி மறக்காமல் இருக்கிறவன் ஒரு சக்தினாள். அதனால்தான் ஆதித்ய கிரகத்தில் கிருதக்னாய தேவாய ஜோதிஷாம் பதே நமன்னு ஒரு நாமா வரும். இந்த சூரியன் யாருன்னாள்? கிருதக்ன நாள். இந்த சூரியன் யாரெல்லாம் அழிச்சுப்படுறான் நாள். எவன் ஒருவன் செய் நன்றி மறந்தவனோ
அவனை அழிச்சு விடுவாராம் அந்த ஆதித்யன் சூரியன் அப்படின்னு ஆதித்ய ஹிருதயத்தில் ஒரு நாமா இருக்குது. அப்படின்னு சொல்கிறாள். இந்த பிராமணோத்தமாளுடைய ஒசர்வு என்னதுக்கான்னா அவள் கிருத்தஜத்தையோடு இருக்கப்பட்டவாள். யாரானு ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் அதை அப்படியே ஞாபகம் வச்சுட்டு இருப்பாளாம். ராமரை பற்றி சொல்கிறது அவர் ராமர் அவருக்கு ஏதானும் யாரானும் கெடுதல் பண்ணியிருந்தா ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கெடுதல் பண்ணியிருந்தா கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டாளாம். ஆனால் ஏதானும் ஒரு ஒத்தாசை யாரானும் ஒருத்தர் பண்ணியிருந்தா போருமா, சின்ன விஷயம், அதை ஆயுசு உள்ளவட்டும் மறக்க மாட்டாராம், ஞாபகம் வச்சுட்டு இருப்பலாம். நஸ்மரதி அபகாராணம் சதமபி, நூற்றுக்கணக்கான அபராதம் பண்ணால் கூட சுவாமி இந்த ராமர் ஞாபகம் வச்சுக்க மாட்டாராம். ஆனால் கிருத்தேன ஏகேன துஷ்யத்தினா கதஞ்சிதுபகாரேண கிருத்தேனைகேன துஷ்யதி நஸ்மரத்யபகாராணம் சதமபி ஆத்மவத்தையா. ஒருவன் யாராவது ஒரு சின்ன உபகாரம் பண்ணா போருமாம், சுவாமி ஞாபகம் வச்சுப்பறான். நூற்றுக்கணக்கான பெரிய கெடுதல்கள் பண்ணியிருந்தா கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டாராம் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாள்னா கிருத்தஜதைங்கிறது அவளை ரொம்ப உயர்வுங்கிறதுக்கு சொல்கிறாள். அப்படி இந்த பிராமணோத்தமாளுடைய சொத்து அசட்டு என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, சீலம், நல்ல நடத்தை, நல்ல குணம், நல்ல கிருத்தஜதையாக இருக்கிறது. நான் கூட தான் சொல்கிறது, குழந்தைகள்லாம் எல்லாரும் அப்பா அம்மாக்கள்லாம் பசங்களை தேடி பிடிக்கணும் நல்ல மாப்பிள்ளையாம்பாள். நல்ல மாப்பிள்ளையாக தேடுறதுக்கு அவன் ஸ்டான்ஃபர்டு ஏல் ஹார்வர்டெலாம் படிக்கணும்னு முடையில்லை, இருந்தால் நல்லது. அவங்க கோல்ட்மென் சாக்லலாம் போய் 7 ஃபிகர் சேலரிலாம் வாங்கணும்னா முடையில்லை. அதையெல்லாம் விட முக்கியம் என்னென்னா நல்ல குணஞானம், நல்ல சீலம், நல்ல காண்டக்டு, நல்ல கேரக்டர், நல்ல கிருத்தஜத்தையோடு இருக்கப்பட்டவன், பெரியவாழ்கிட்ட நல்ல பக்தி இருக்கப்பட்டவன். அதான் சொல்கிறாள் விருத்தாஸ்ரயம், பெரியோர்கள்ட்ட மரியாதையாக இருக்கணுமா. அப்படி தான் இருப்பாளாம் இந்த பிராமணோத்தமாள். குணாயனம் ஷீலதனம் கிருத்தஜம் விருத்தாஸ்ரயம் சம்ருணுதேனு சம்பதா. அவளுடைய சொத்து வேற ஒன்றும் இல்லைனாள் விருத்தாஸ்ரயம். அவள் விருத்தாள்கிட்ட போய் அடைக்கலம் அடைவாளாம். இந்த இடத்துல விருத்தாள்னா ஏதோ வயசில் விருத்தாள்னு நினச்சிக்கப்படாது. குணம் ஷீல விருத்தா, ஞான விருத்தா, வயோ விருத்தான்னு கழவாளானவன் தான் 3 விதமாக இருக்குது. நல்ல ஞானம் ஏற்பட்டவன் சின்ன ஆச்சாரிய சுவாமியில் இருந்தார். ஆதிசங்கர பகவத் பாதாள் 16 வயசு தான் அவருக்கு. ஆனால் ஞான விருத்தாள், வயசு ஞானத்தில் விருத்தாள். அப்போ ஏற்பட்டவாளை போய் அடைவாளாம் இந்த பிராமணோத்தமாள். அதனால்தான் அவளை சக்தியாக சொல்கிறது. சாதாரணமாக என்னமோ பூனலை போட்டுட்டு சந்தியாவந்தம் பண்ணாமல் நானும் பிராமணன் சொல்கிறவன்னா பற்றி சொல்லலை. இங்கே பிராமணங்கிற பதத்தை இங்கே உபயோகம் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்குது. ஏதோ 2 பேரும் பிராமணான்னு சொல்லியிருந்தால் அவளுக்கு நான் பிறந்துட்டேன், ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவன் இருக்கானே, அவன் சாதாரண ஜாதி பிராமணன், அவனை சொல்லலை இங்கே. குணாயனம் ஷீலதனம் கிருத்தஜம் விருத்தாஸ்ரயம் சம்ருணதே அனுசம்பதா பிரசீததாம் பிரம்மகுலம் கவாஞ்ச பிரசீததாம் ஜனார்தனசானுச்சரச்ச மஹ்யம். பசுமாடுகள், பிராமணம் பசுமாடு ரெண்டும், கோபிராமணேபியா சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தும் தான் எது செஞ்சாலும் கடைசியில் நம்ம பிரார்த்தனை. பசுமாட்டு கூட்டங்கள் பிரம்மகுலம் இது ரெண்டும் க்ஷேமமாக ஒரு தேசத்தில் இருந்துடுத்துன்னா எல்லாரும் க்ஷேமத்தை அடைஞ்சிடுவாள். ஏன்னா கோமாதா அம்மா நமக்கு பாலை கொடுக்குறாள். அதனால் பசுமாட்டினுடைய கூட்டத்துக்கு பிராதானியம் கொடுத்தாள். அதில் சுவாமி இவாளெல்லாம் சந்தோஷப்படுத்தி வச்சுட்டோன்னா பகவான் ஜனார்தனன் சந்தோஷம் அடைஞ்சு விடுறாள். நாள் ஜனார்தனன்கிற பதம் போட்டாள். ஜனார்தனகான்னு என்ன அர்த்தம்னா துஷ்டஜனான் அர்த்தயத்தே இது ஜனார்தனா. கெட்ட பேர்னா சிருஷ்டிச்சு விடுவார் சுவாமி. துஷ்டாள் யாரால் இருந்தால் அவள்னா நிகிரம் பண்ணி விடுவாள் சுவாமி. அதனால தான் அவருக்கு ஜனார்தனன்னு பேர். இப்போ சொல்கிறாள் அந்த ஜனார்தனனான பகவான் இருக்கானே அவனை அண்டி இருக்கப்பட்ட பக்தாள் இவாளெல்லாம். சுவாமி ஜனார்தனனை பக்தி பண்ணுற பக்தாள், பிரம்மகுலம்
பசுமாட்டு கூட்டங்கள் இதெல்லாம் சந்தோஷமடையட்டும்ங்கிறதாக பிரார்த்தனை. அப்படி சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள், குணாயனம் ஷீலதனம் கிருதஜ்ஞம் விருத்தாஸ்ரயம் சம்விருணுதே அனுசம்பதா பிரசீததாம் பிரம்மகுலம் கவாஞ்ச ஜனார்தனசானுச்சரஸ்ச மஹ்யம். இவாளெல்லாம் க்ஷேமத்தை அடைய வேண்டும் சொன்னாள். இவ்வாறாக பிருது சக்கரவர்த்தி உபதேசம் பண்ணாள் அங்கே இருந்த கோஷ்டியில் இருந்த எல்லாருக்கும் என்று சொல்லி முடித்தாள். மைத்ரேயர் விதுரருக்கு மேற்கொண்டு மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்ல போகிறார் அடுத்த ஸ்லோகத்திலேருந்து. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அசௌ இஹானேக குணோ குணோத்வரஹ அசாவிஹானேக குணோ குணோத்வரஹ அசாவிஹானேக குணோ குணோத்வரஹ பृथக்வித द्रव्यगुणक्रियोक्तिभिः पृथक्विध द्रव्यगुणक्रियोक्तिभिः पृथक्विध द्रव्यगुणक्रियोक्तिभिः सम्पद्यते अर्थाशयलिङ्गनामभिः सम्पद्यतेऽर्थाशयलिङ्गनामभिः सम्पद्यते अर्थाशयलिङ्गनामभिः विशुद्धविज्ञानघनस्वरूपतः 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 प्रधानकालाशयधर्मसङ्ग्रहे 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 शरीर एष प्रतिपद्यचेतनाम् शरीर एष प्रतिपद्यचेतनाम् शरीर एष प्रतिपद्यचेतनाम् क्रियाफलत्वेन विभुर्विभाव्यते क्रियाफलत्वेन विभुर्विभाव्यते क्रियाफलत्वेन विभुर्विभाव्यते यथा नलो दारुषु तद्गुणात्मकः यथा नलो दारुषु तद्गुणात्मकः यथा नलो दारुषु तद्गुणात्मकः अहो ममामि वितरन्त्यनुग्रहम् अहो ममामि वितरन्त्यनुग्रहम् अहो ममामि वितरन्त्यनुग्रहम् हरिं गुरुं यज्ञभुजामधीश्वरम् हरिं गुरुं यज्ञभुजामधीश्वरम् हरिं गुरुं यज्ञभुजामधीश्वरम् स्वधर्मयोगेन यजन्ति मामकाः स्वधर्मयोगेन यजन्ति मामकाः स्वधर्मयोगेन यजन्ति मामकाः निरन्तरं क्षोणितले दृढं रताः निरन्तरं क्षोणितले दृढं रताः निरन्तरं क्षोणितले दृढं रताः मा जातु तेजप्रभवेन्महर्दिभिः मा जातु तेजप्रभवेन्महर्दिभिः मा जातु तेजप्रभवेन्महर्दिभिः तितिक्षया तपसा विद्यया च तितिक्षया तपसा विद्यया च तितिक्षया तपसा विद्यया च देदीप्यमाने अजितदेवतानां देदीप्यमाने जितदेवतानां देदीप्यमाने जितदेवतानां कुले स्वयं राजकुलाद्विजानां कुले स्वयं राजकुलाद्विजानां कुले स्वयं राजकुलाद्विजानां ब्रह्मण्यदेवः पुरुषः पुरातनः ब्रह्मण्यदेवः पुरुषः पुरातनः ब्रह्मण्यदेवः पुरुषः पुरातनः नित्यं हरिर्यच्चरणाभिवन्दनात् नित्यं हरिर्यच्चरणाभिवन्दनात् नित्यं हरिर्यच्चरणाभिवन्दनात् अवापलक्ष्मीम् अनपायिनीं यशो अवापलक्ष्मीम् अनपायिनीं यशो अवापलक्ष्मीम् अनपायिनीं यशो जगत्पवित्रं च महत्तमाग्रणीः
ஜகத்பவித்ரம் ச மஹத்தமாக்ரணீः ஜகத்பவித்ரம் ச மஹத்தமாக்ரணீः யத்சேவயா சேஷகுஹாசயஸ்வராட் யத்சேவயா சேஷகுஹாசயஸ்வராட் யத்சேவயா சேஷகுஹாசயஸ்வராட் விப்ரப்ரியஸ்துஷ்யதி காமமீஸ்வரः விப்ரப்ரியஸ்துஷ்யதி காமமீஸ்வரः விப்ரப்ரியஸ்துஷ்யதி காமமீஸ்வரः ததேவ தத்தர்மபரைர்விநீதைः ததேவ தத்தர்மபரைர்விநீதைः ததேவ தத்தர்மபரைர்விநீதைः சர்வாத்மனா பிரம்மகுலம் நிஷேவ்யதாம் சர்வாத்மனா பிரம்மகுலம் நிஷேவ்யதாம் சர்வாத்மனா பிரம்மகுலம் நிஷேவ்யதாம் புமான் லபேதானதிவேலமாத்மனः புமான் லபேத அனதிவேலமாத்மனः புமான் லபேதானதிவேலமாத்மனः பிரசீததோ அத்யந்தசமம் ஸ்வதஸ்வயம் பிரசீததோத்யந்தசமம் ஸ்வதஸ்வயம் பிரசீததோத்யந்தசமம் ஸ்வதஸ்வயம் எந்நித்யசம்பந்த நிஷேவயா ததः எந்நித்யசம்பந்த நிஷேவயா ததः எந்நித்யசம்பந்த நிஷேவயா ததः பரம் கிமத்ராஸ்தி முகம் ஹவிர்புஜாம் பரம் கிமத்ராஸ்தி முகம் ஹவிர்புஜாம் பரம் கிமத்ராஸ்தி முகம் ஹவிர்புஜாம் அஷ்னாத்யனந்தः खलु तत्त्वकोविदैः अश्नात्यनन्तः खलु तत्त्वकोविदैः अश्नात्यनन्तः खलु तत्त्वकोविदैः श्रद्धाहुतं यन्मुख इद्यनामभिः श्रद्धाहुतं यन्मुख इद्यनामभिः श्रद्धाहुतं यन्मुख इद्यनामभिः न वै तथा चेतनया बहिष्कृते न वै तथा चेतनया बहिष्कृते न वै तथा चेतनया बहिष्कृते हुताशने पारमहंस्य पर्यगुः हुताशने पारमहंस्य पर्यगुः हुताशने पारमहंस्य पर्यगुः यद्ब्रह्म नित्यं विरजं सनातनं यद्ब्रह्म नित्यं विरजं सनातनं यद्ब्रह्म नित्यं विरजं सनातनं श्रद्धा तपो मंगल मौन संयमैः श्रद्धा तपो मंगल मौन संयमैः श्रद्धा तपो मंगल मौन संयमैः समाधिना बिभ्रति आर्थदृष्टये समाधिना बिभ्रति आर्थदृष्टये समाधिना बिभ्रति आर्थदृष्टये यत्रेदमादर्श इवावभासते यत्रेदमादर्श इवावभासते यत्रेदमादर्श इवावभासते तेषामहं पादसरोजरेणुं तेषामहं पादसरोजरेणुं तेषामहं पादसरोजरेणुं आर्यावहेयाधिकिरीटमायुः 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 यं नित्यदा बिभ्रत आशुपापं यं नित्यदा बिभ्रत आशुपापं यं नित्यदा बिभ्रत आशुपापं नश्यत्यमुं सर्वगुणा भजन्ति नश्यत्यमुं सर्वगुणा भजन्ति नश्यत्यमुं सर्वगुणा भजन्ति गुणायनं शीलधनं कृतज्ञं गुणायनं शीलधनं कृतज्ञं गुणायनं शीलधनं कृतज्ञं वृद्धाश्रयं संवृणुतेनु सम्पदः वृद्धाश्रयं संवृणुतेनु सम्पदः वृद्धाश्रयं संवृणुतेनु सम्पदः प्रसीदतां ब्रह्मकुलं गवाञ्च
பிரசீததாம் பிரம்மகுலம் கவாஞ்ச பிரசீததாம் பிரம்மகுலம் கவாஞ்ச ஜனார்தனஸ்ஸானுசரஸ்ச மஹ்யம் ஜனார்தனஸ்ஸானுசரஸ்ச மஹ்யம் ஜனார்தனஸ்ஸானுசரஸ்ச மஹ்யம் ஸ்ரீ ஹரயே நமஹ. அடுத்தது 45வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் மைத்ரேயர் விதுரரை பார்த்து, மைத்ரேய உவாச்ச இதி ப்ருவாணம் நிருபதிம் பித்ருதேவத்விஜாதயः துஷ்டூः ஹிருஷ்டமனசः சாதுவாதேன சாதவः. இவ்வாறாக பிருத்து சக்கரவர்த்தி அங்கே குழுமி இருக்கும் அத்தனை பேரையும் பார்த்து உயர்ந்த உபதேசத்தை சொல்லி பகவானை போய் ஆராதிங்கோன்னு சொன்ன அதை கேட்டுவிட்டு அங்கே இருக்கப்பட்ட வந்திருந்த தேவதைகள், பித்திருக்கள், பிராமணோத்தமாள், சாது ஜனங்கள் எல்லாருமா பிருத்து சக்கரவர்த்தியை ரொம்ப பிரசம்சிச்சு சொன்னாலாம். ஆஹாஹா, எவ்வாறான உசத்த வாக்கியத்தை நீங்கள் சொல்லிவிட்டேள், உயர்ந்த வாக்கியத்தை நீங்கள் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணியிருக்கேள்னு பிரசம்சித்து சொன்னாள். இதி ப்ருவாணம் நிருபதிம் பித்ருதேவத்விஜாதயः துஷ்டூः ஹிருஷ்டமனசः சாதுவாதேன சாதவः புத்ரேண ஜெயதே லோகான் இதி சத்யவதி ஸ்ருதிः பிரம்மதண்டஹதः பாபோ யத்வேனோ அத்யதரத்தமஹ. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நல்ல புத்திரன் இருந்தான்னா சத்புத்திரனால அந்த புத்திரனுடைய அப்பா முன்னோர்களெல்லாம் கரையேறி விடலாம், அவள் பண்ண பாப்பங்கள்லாம் போயிடுமாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. புத்திரேன ஜெயதே லோகான்னு, ஒரு நல்ல சத்புத்திரனால அவனுக்கு முன்னாடி இருந்தப்பட்ட முன்னோர்களெல்லாம் நன்மையை அடைந்து விடுகிறார்கள், சொர்க்கத்துக்கு போய் சேர்றாள்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்ருதியில். அதே மாதிரி கொடிய வேணன், மகா பாபி, எல்லாரையும் இம்சிச்சவன், அவனுக்கு அவங்கிட்டேன்னு வந்த பிருத்து மகாராஜாவே உங்களால் அந்த வேணன் சத்கதி அடைஞ்சுட்டான்னு சொன்னாள். புத்திரேண ஜெயதே லோகான் இதி சத்யவதி ஸ்ருதி பிரம்மதண்டஹதः பாபோ யத்வேனோ அத்யதரத்தமஹ. எந்த வேணனை பிராமணோத்தமாள் எரிச்சு கொன்னாளோ அந்த கொடிய வேணன் நல்ல கதியை அடைஞ்சுட்டான்னாலாம். ஹிரண்யகசிபுஷ்சாபி பகவன் நிந்தயா தமஹ விவிக்ஷுரத்யகாத் சூனோஹ பிரஹ்லாதஸ்யானுபாவதः. கொடிய ஹிரண்யகசிபு மகாபாபி, பகவானையே துவேஷிச்சவன், அவன் கொடிய நரகலோகத்துக்கு போகாமல் சத்கதி அடைஞ்சான். என்ன காரணம்னாள், பகவானால் கொல்லப்பட்டு நல்ல கதி அடைஞ்சான். ஏனென்றால் அவனுடைய பிள்ளையான பிரகலாத சுவாமியினாலே நாள், உயர்ந்த பரம பாகவதனான பிரகலாத சுவாமியை பெற்றத்தினால அந்த கொடிய இரண்யகசிப்பு சத்கதி அடைஞ்சான் அதை சொன்னாள். ஹிரண்யகசிபுச்சாபி பகவன் நிந்தயா தமஹ வீக்ஷுரத்யகாத் சூனோஹ பிரஹ்லாதஸ்யானுபாவதः வீரவர்யபித பிருத்திவ்யாः சமாஸ் சஞ்சீவ சாஸ்வதீः யஸ்யே திருஷ்யச்யுதே பக்தி சர்வலோகைகபர்த்தரி. அங்கே இருக்கப்பட்ட பிராமணோத்தமானெல்லாம் பிருத்து மகாராஜாவை பற்றி சொன்னாள். ஹே மகாராஜன்னு, இந்த லோகத்துக்கெல்லாம் பிதா மாதிரி இருக்கப்பட்ட ஹே ராஜாவே, நல்ல வீரனான நீ ரொம்ப காலம் வாழ வேண்டும், நீண்டு வாழ வேண்டும், பல்லாண்டு பல்லாண்டு உனக்கு. ஏன்னா நீ பகவான்கிட்ட பக்தி வச்சு எல்லாரையும் பகவான்கிட்ட பக்தி வைங்கோங்கிறதான உபதேசம் பண்ணுற ஒரு நல்ல ராஜா நீ. அதனால் நீ பலகாலம் நல்ல சாஸ்வதமாக இருக்க வேண்டும் என்பதாக ஆசீர்வாதம் பண்ணாள். வீரவர்யபித பிருத்திவ்யாः சமாசஞ்சீவ சாஸ்வதீः யஸ்யே திருஷ்யச்யுதே பக்திः சர்வலோகைகபர்த்தரி. அஹோ வயம் யத்ய பவித்ரகீர்த்தே த்வயைவ நாதேன முகுந்தநாதாः யவுத்தமஸ்லோகதமஸ்ய விஷ்ணோः பிரம்மண்யதேவஸ்ய கதாம் வ்யனக்தி.
அங்கே கூடியிருந்தவாளெல்லாம் ரொம்ப பிரசம்சிச்சு சொன்னாள் பிருத்து மகாராஜா பார்த்து. அஹோ வயம் ஹ்யத்ய பவித்ர கீர்த்தே த்வயைவ நாதேன முகுந்தநாதாக. இப்படி உயர்ந்த ராஜாவான நீ, எங்களுக்கெல்லாம் ராஜாவானதுனால உனக்கு கீழே நாங்கள் வாழ்வதாக நாங்கள் நினைக்கல. எந்த பகவான் ஆராதின்னு உயர்ந்த தத்துவங்களை எடுத்து எங்களுக்கு உபதேசம் பண்ணியோ அப்பேற்பட்ட நீ எங்களை ஆள்றத நாங்கள் எப்படி தெரியுமா நினச்சிக்கிறோம்? ய உத்தம ஸ்லோக தமஸ்ய விஷ்ணோ பிரம்மண்ய தேவஸ்ய கதாம் யனக்தி. பிரம்மண்ய தேவனான பகவானுடைய குணங்களெல்லாம் எடுத்து சொல்லி பிராமணோத்தமாளுக்கு பிரியமாக இருங்கோ, அவளை நமஸ்காரம் பண்ணுங்கோ, அவளை ஆராதிங்கோன்னு உயர்ந்த தத்துவங்களை சொல்லப்பட்ட நீ எங்களை ஆள்றத நாங்கள் பகவானே எங்களை ஆள்றதாக நாங்கள் நினச்சிக்கிறோம் நாள். அஹோ வயம் யத்ய பவித்ர கீர்த்தே த்வயைவ நாதேன முகுந்தநாதாக ய உத்தம ஸ்லோக தமஸ்ய விஷ்ணோ பிரம்மண்ய தேவஸ்ய கதாம் யனக்தி. நாத்யத்புதமிதம் நாத தவாஜீவ்யானுசாசனம் பிரஜானுராகோ மகதாம் பிரகிருதி கருணாத்மனாம். நாத்யத்புதமிதம் நாத தவாஜீவ்யானுசாசனம் பிரஜானுராகோ மகதாம் பிரகிருதி கருணாத்மனாம். நீ உனக்கு என்ன டியூட்டின்னா இந்த பிரஜைகளெல்லாம் ஆளணும். எங்களுக்கெல்லாம் நீ ராஜாவாக இருந்து எங்களெல்லாம் நன்னா ஒழுங்காக ரட்சிக்கணுங்கிறது உன்னுடைய டியூட்டி. ஆனால் அதை நீ நன்னா செய்வேங்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை நாள். நான் அதி அற்புதம் நாள். இதில் ஒன்றும் அற்புதம் இல்லை. ஏன்னா நீ மா கருணையாக இருக்கப்பட்டவன். பிரகிருதிகள்கிட்ட பிரஜைகள்கிட்டெல்லாம் கருணையோடு இருக்கப்பட்ட ராஜா நீ. அப்பேற்பட்ட நீ எங்களை நன்னா அரசாளுவேங்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை நாள். நாத்யத்புதமிதம் நாத தவாஜீவ்யானுசாசனம் பிரஜானுராகோ மகதாம் பிரகிருதி கருணாத்மனாம். அத்யனஸ்தமசப்பாரஹ த்வயோபாசாதித பிரபோ பிராம்யதாம் நஷ்டதிருஷ்டீனாம் கர்மபிர்தெய்வ சங்கீதைஹி. இன்றைய தினம் நீங்கள் எங்களுடைய கண்ணெல்லாம் திறந்து வச்சிருக்கீள். இருட்டான தமோ குணத்தில் மாட்டிக்காமல் எங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கறதுக்காக நீ நல்ல உபதேசங்கள் பண்ணி எங்களுக்கு நல்ல திவ்ய சக்ஷுஷை கொடுத்துருக்கேள், கண்ணை கொடுத்துருக்கேள். இந்த சம்சாரத்தில் மாட்டிண்டு எது லட்சியங்கிறத தெரிஞ்சிக்காமல் அங்கேயும் எங்கேயும் இல்லாமல் நேர பகவான்கிட்ட போய் ஆராதிங்கோன்னு சொன்னேளே. கர்மாக்களை பண்ணுங்கோ, அதை கர்ம பல தியாகம் பகவான்கிட்ட பண்ணுங்கோன்னு உபதேசம் பண்ணினீங்களே. அதுலேருந்தே எங்களுக்கு நல்ல க்ஷேமம் வந்து கொடுத்துனாள். அத்யனஸ்தமசப்பாரஹ த்வயோபாசாதித பிரபோ பிராம்யதாம் நஷ்டதிருஷ்டீனாம் கர்மபிர்தெய்வ சங்கீதைஹி. நமோ விவருத்தசத்வாய புருஷாய மஹீயசே யோ பிரம்ம க்ஷத்ரமாவிஷ்ய பிபர்த்தீதம் ஸ்வதேஜசா. நீயே பகவத் அம்சம் பொருந்திய நீ இவ்வளவு உயர்ந்த குணத்தோடு கூட எங்களெல்லாம் நன்னா அரசாள்றதுங்கிறது ஒரு ஆச்சரியம் இல்லை. அப்பேற்பட்ட நல்ல சத்துவ குணங்கள் பொருந்திய பகவத் அம்சமான உனக்கு நமஸ்காரம் நாள். நமோ விவருத்த சத்வாய புருஷாய மஹீயசே யோ பிரம்ம க்ஷத்ரமாவிஷ்ய பிபர்த்தீதம் ஸ்வதேஜசா. இந்த சொசைட்டியில் ரொம்ப முக்கியமாக 2 விஷயங்கள் இருக்குது. பிரம்மம் க்ஷத்திரங்கிறதாக 2. பிரம்மங்கிறது பிராமண சமூகம், நாலெட்ஜ் பேஸ்ட் சொசைட்டிங்கிற மாதிரி நாலெட்ஜ், அவள் தான் நாலெட்ஜை வச்சிருக்கப்பட்டவா, அவளை ரட்சிக்கணும். அதே மாதிரி க்ஷத்திரம் துர்ஜனால்ட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு க்ஷத்ரியாள் வேணும், நல்ல ராஜா வேணும். இது 2ம் எவ்வளோ முக்கியங்கிறத எடுத்து சொல்லுற மாதிரி நல்ல உபதேசங்கள் பண்ணி பிராமண உத்தமாளை ஆராதனை பண்ணுங்கோ, அவளை ரட்சிங்கோங்கிறதான உபதேசத்தை பண்ணினேன். நல்ல ராஜாவாக நீ இருக்கே சொல்லி உனக்கு நமஸ்காரம்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள்.
நமோ விவருத்தசத்வாய புருஷாய மஹீயசே யோ பிரம்ம க்ஷத்ரமாவிஷ்ய பிபர்த்தீதம் ஸ்வதேஜசா. ஸ்ரீஹரயே நமः. இது ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே ஏகவிம்சோऽத்தியாயः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரே நமः. மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச இதி ப்ருவாணம் நிருபதிம் இதி ப்ருவாணம் நிருபதிம் இதி ப்ருவாணம் நிருபதிம் பித்ருதேவத்விஜாதயः 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 துஷ்டுவர்ஹிருஷ்டமனசः 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 சாதுவாதேன சாதவः சாதுவாதேன சாதவः சாதுவாதேன சாதவः புத்ரேண ஜயதே லோகான் புத்ரேண ஜயதே லோகான் புத்ரேண ஜயதே லோகான் இதி சத்யவதீ ஸ்ருதிः இதி சத்யவதீ ஸ்ருதிः இதி சத்யவதீ ஸ்ருதிः பிரம்மதண்டஹதः பாபோ பிரம்மதண்டஹதः பாபோ பிரம்மதண்டஹதः பாபோ யத்வேனோத்யதரத்தமः 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 ஹிரண்யகசிபுஷ்சாபி 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 பகவன் நிந்தயாதமः பகவன் நிந்தயாதமः பகவன் நிந்தயாதமः விவிக்ஷுரத்யகாத்சூனோः 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 பிரஹ்லாதஸ்யானுபாவதः 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 வீரவர்யபிதः பிருथिव्याः வீரவர்யபிதः பிருथिव्याः வீரவர்யபிதः பிருथिव्याः समाः सञ्जीवशाश्वतीः समाः सञ्जीवशाश्वतीः समाः सञ्जीवशाश्वतीः यस्येदृश्यच्युते भक्तिः यस्येदृश्यच्युते भक्तिः यस्येदृश्यच्युते भक्तिः सर्वलोकैकभर्तरी 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 अहो वयं यद्यपवित्रकीर्ते अहो वयं ह्यद्यपवित्रकीर्ते अहो वयं ह्यद्यपवित्रकीर्ते त्वयैव नाथेन मुकुन्दनाथाः त्वयैव नाथेन मुकुन्दनाथाः त्वयैव नाथेन मुकुन्दनाथाः य उत्तमश्लोकतमस्य विष्णोः य उत्तमश्लोकतमस्य विष्णोः य उत्तमश्लोकतमस्य विष्णोः ब्रह्मण्यदेवस्य कथां व्यनक्ति ब्रह्मण्यदेवस्य कथां व्यनक्ति ब्रह्मण्यदेवस्य कथां व्यनक्ति नात्यद्भुतमिदं नाथ नात्यद्भुतमिदं नाथ नात्यद्भुतमिदं नाथ तवाजीव्यानुशासनं 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 प्रजानुरागो महतां प्रजानुरागो महतां प्रजानुरागो महतां प्रकृतिः करुणात्मनां प्रकृतिः करुणात्मनां प्रकृतिः करुणात्मनाम् अद्य नस्तमसः पारः अद्य नस्तमसः पारः अद्य नस्तमसः पारः त्वयोपासादितः प्रभो त्वयोपासादितः प्रभो त्वयोपासादितः प्रभो भ्राम्यतां नष्टदृष्टीनां भ्राम्यतां नष्टदृष्टीनां
பிராம்யதாம் நஷ்டதிருஷ்டீனாம் கர்மபிர்தைவ சஞ்ஞிதைஹி கர்மபிர்தைவ சஞ்ஞிதைஹி கர்மபிர்தைவ சஞ்ஞிதைஹி. நமோ விவருத்தசத்வாய நமோ விவருத்தசத்வாய நமோ விவருத்தசத்வாய புருஷாய மஹீயசே புருஷாய மஹீயசே புருஷாய மஹீயசே. யோ பிரம்ம க்ஷத்ரமாவிஷ்ய யோ பிரம்ம க்ஷத்ரமாவிஷ்ய யோ பிரம்ம க்ஷத்ரமாவிஷ்ய பிபர்த்தீதம் ஸ்வதேஜசா பிபர்த்தீதம் ஸ்வதேஜசா பிபர்த்தீதம் ஸ்வதேஜசா. ஸ்ரீ ஹரே நமः. इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे एकविंशोऽध्याय ஸ்ரீ ஹரயே நமः. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கப்பட்ட எல்லா ஸ்லோகங்களையும் ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே ஏகவிம்சோऽध्यायः. மைத்ரேய உவாச்ச மௌக்திகைः குசுமஸ்ரக்பிः दुकूलैः स्वर्णतोरणैः महासुरभिः धूपैः मण्डितं तत्र तत्र वै चन्दना गुरुतोयार्द्र रथ्या चत्वरमार्गवत् पुष्पाक्षतफलैस्तौक्मैः लाजैरर्चिभिरर्चितं सवृन्दैः कदलीस्तम्भैः पूगपोतैः परिष्कृतं तरुपल्लवमालाभिः सर्वतः समलङ्कृतं प्रजास्तं दीपबलिभिः सम्भृताशेषमङ्गलैः अभीयुर्मृष्टकन्याश्च मृष्टकुण्डलमण्डिताः शङ्खदुन्दुभिघोषेण ब्रह्मघोषेण च त्वियां विवेशभवनं वीरः स्तूयमानो गतस्मयः पूजितः पूजयामास तत्र तत्र महायशाः पौराञ्जानपदांस्तांस्तान् प्रीतप्रियवरप्रदः स एवमादीन्यनवद्यचेष्टितः कर्माणि भूयांसि महान् महत्तमा कुर्वन् शशासावनिमण्डलं यशः स्फीतं निधायारुरुहे परं पदं. सूत उवाच तदादिराजस्य यशो विजृम्भितं गुणैरशेषैः गुणवत्सभाजितं क्षत्तामः भागवतः सदस्पते कौशारविं प्राह गृणन्तमर्चयन्. विदुर उवाच सोऽभिषिक्तपृथुर्विप्रैः लब्धाशेषसुरार्हणः बिभ्रत्स वैष्णवं तेजो बाह्वोत्याभ्यां दुदोहगां कोऽन्वस्य कीर्तिं न शृणोत्यभिज्ञो यद्विक्रमोच्छिष्टमशेषभूपाः लोकाः सपाला उपजीवन्ति कामम् अद्यापि तन्मे वद कर्मशुद्धम्. मैत्रेय उवाच गङ्गा यमुनयोर्नद्योः अन्तरा क्षेत्रमावसन् आरब्धानेव बुभुजे भोगान् पुण्यजिहासया सर्वत्रा स्खलिता देशः सप्तद्वीपैकदण्डधृक् अन्यत्र ब्राह्मणकुलात् अन्यत्राच्युतगोत्रतः एकदासीन् मासत्र दीक्षा तत्र दिवौकसां समाजो ब्रह्मर्षीणाञ्च राजर्षीणाञ्च सत्तमा तस्मिन्नर्हत्सु सर्वेषु स्वच्छिदेषु यथार्हतः उत्थितः सदसो मध्ये ताराणाम् उडुराडिव प्रांशुः पिहिनायत भुजः गौरः कञ्जारुणे क्षणः सुनासः सुमुखः सौम्यः
पीनांसुद्विजस्मितः व्यूढवक्षा बृहच्छ्रोणिः वलिवल्गुदलोदरः आवर्तनाभिरोजस्वी काञ्चनोरुरुदग्रप्रात् सूक्ष्मवक्रासितस्निग्ध मूर्धजः कम्बुकन्धरः महाधने दुकूलाग्र्ये परिधायोपवीय च व्यञ्जिताशेषगात्रश्रीः नियमे न्यस्तभूषणः कृष्णाजिनधरः श्रीमान् कुशपाणिकृतोचितः शिशिरस्निग्धताराक्षः समैक्षत समन्ततः ऊचिवानिदमुर्वीश सदः संहर्षयन्निव चारुचित्रपदं श्लक्ष्णम् मृष्टं गूढमविक्लवम् सर्वेषाम् उपकारार्थं तदा अनुवदन्निव राजोवाच सभ्या शृणुत भद्रं वः साधवो य इहागताः सत्सु जिज्ञासुभिर्धर्मम् आवेद्यं स्वमनीषितम् अहं दण्डधरो राजा प्रजानामिह योजितः रक्षिता वृत्तिदस्वेषु सेतुषु स्थापिता पृथक् तस्य मे तदनुष्ठानात् यानाहुर्ब्रह्मवादिनः लोकाः स्युः कामसन्दोहा यस्य तुष्यति दिष्टदृक् य उद्धरेत्करं राजा प्रजाधर्मेष्वशिक्षयन् प्रजानां शमलं भुङ्क्ते भगं च स्वं जहाति सः तत्प्रजा भर्तृपिण्डार्थं स्वार्थमेवानसूयवः कुरुताधोक्षजधियः तर्हि मे अनुग्रहः कृतः यूयं तदनुमोदध्वं पितृदेवर्षयो मलाः कर्तुः शास्तुरनुज्ञातुः तुल्यं यत्प्रेत्य तत्फलम् अस्ति यज्ञपतिर्नाम केषाञ्चिन् अर्हसत्तमाः इहामुत्र च लक्ष्यन्ते ज्योत्स्नावत्यः क्वचित् भुवः मनोरुत्तानपादस्य ध्रुवस्यापि महीपतेः प्रियव्रतस्य राजर्षेः अङ्गस्यास्मत्पितुः पितुः ईदृशानामथान्येषाम् अजस्य च भवस्य च प्रह्लादस्य बलेश्चापि कृत्यमस्ति गदाभृता दौहित्रादीन् नृते मृत्योः शोच्यान् धर्मविमोहितान् वर्गस्वर्गापवर्गाणाम् प्रायेणैकात्म्यहेतुना यत्पादसेवाभिरुचिस्तपस्विनाम् अशेषजन्मोपचितम् अलं धियः सद्यक्षिणोत्यन्वहमेधति सती यथा पदाङ्गुष्ठविनिसृता सरित् विनिद्धुताशेषमनोमलः पुमान् असङ्गविज्ञानविशेषवीर्यवान् यदङ्घ्रिमूले कृतकेतनः पुनः न संसृतिं क्लेशवहां प्रपद्यते तमेव यूयं भजतात्मवृत्तिभिः मनोवचक्काय गुणैः स्वकर्मभिः अमायिनः कामदुघाङ्घ्रिपङ्कजम् यथाधिकारावसितार्थसिद्धयः असौ इहानेकगुणो गुणोद्भरः पृथग्विधद्रव्य गुणक्रियोक्तिभिः सम्पद्यतेऽर्थाशयलिङ्गनामभिः विशुद्धविज्ञानघनस्वरूपतः प्रधानकालाशय धर्मसङ्ग्रहे शरीर एष प्रतिपद्य चेतनाम् क्रियाफलत्वेन विभुर्विभाव्यते यथा नलो दारुषु तद्गुणात्मकः अहो ममामि वितरन्त्यनुग्रहम् हरिं गुरुं यज्ञभुजामधीश्वरम्
ஸ்வதர்மயோகேன யஜந்தி மாமகா நிரந்தரம் க்ஷோணிதலே திருடம் ரதாः மா ஜாது தேஜ பிரபவேன்மஹர்திபிः திதிக்ஷயா தபசா வித்யயா ச தேதீப்யமானே அஜிததேவதானாம் குலே ஸ்வயம் ராஜகுலாத்விஜானாம் பிரம்மண்யதேவ புருஷப் புராதனः நித்யம் ஹரிர்யச்சரணாபிவந்தனாத் அவாபலக்ஷ்மீம் அனபாயினீம் யசோ ஜகத்பவித்ரம் ச மஹத்தமாக்ரணீः யத்சேவயாசேஷ குஹாசயஸ்வராட் விப்ரப்ரியஸ்துஷ்யதி காமமீஸ்வரः ததேவ தத்தர்மபரைர்வினீதைः சர்வாத்மனா பிரம்மகுலம் நிஷேவ்யதாம் புமான் லபேத அனதிவேலமாத்மனः பிரசீததோ அத்யந்தசமம் ஸ்வதஸ்வயம் யன்னித்யசம்பந்தநிஷேவயா ததः பரம் கிமத்ராதி முகம் ஹவிர்புஜாம் அஷ்னாத்யனந்தः खलु தத்வகோவிதைः ஸ்ரத்தாஹுதம் யன்முகைத்யநாமபிः न वै तथा चेतनया बहिष्कृते हुताशने पारमहंस्य पर्यगुः यद्ब्रह्म नित्यं विरजं सनातनं श्रद्धा तपो मङ्गलमौनसंयमैः समाधिना बिभ्रति हार्थदृष्टये यत्रेदमादर्श इवावभासते तेषामहं पादसरोजरेणुम् आर्यावहेयाधिकिरीटमायुः यं नित्यदा बिभ्रत आशुपापं नश्यत्यमुं सर्वगुणा भजन्ति गुणायनं शीलधनं कृतज्ञं वृद्धाश्रयं संवृणतेऽनुसम्पदः प्रसीदतां ब्रह्मकुलं गवाञ्च जनार्दनः सानुचरश्च मह्यं मैत्रेय उवाच इति ब्रुवाणं नृपतिं पितृदेवद्विजातयः तुष्टुवुर्हृष्टमनसः साधुवादेन साधवः पुत्रेण जयते लोकान् इति सत्यवती श्रुतिः ब्रह्मदण्डहतः पापो यद्वेनो अत्यतरत्तमः हिरण्यकशिपुश्चापि भगवन्निन्दया तमः विविक्षुरत्यगात् सूनोः प्रह्लादस्यानुभावतः वीरवर्यपितपृथिव्याः समाः सञ्जीव शाश्वतीः यस्येदृश्यच्युते भक्तिः सर्वलोकैकभर्तरी अहो वयं यद्य पवित्रकीर्ते त्वयैव नाथेन मुकुन्दनाथाः य उत्तमश्लोकतमस्य विष्णोः ब्रह्मण्यदेवस्य कथां व्यनक्ति नात्यद्भुतमिदं नाथ तवाजीव्यानुशासनं प्रजानुरागो महतां प्रकृतिः करुणात्मनाम् अद्य नस्तमसः पारः त्वयोपासादितः प्रभो भ्राम्यतां नष्टदृष्टीनां कर्मभिर्दैव संहितैः नमो विवृद्धसत्त्वाय पुरुषाय महीयसे यो ब्रह्मक्षत्रमाविश्य बिभर्तीदं स्वतेजसा श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे एकविंशोऽध्यायः श्रीहरे नमः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். श्रीहरे नमः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं
मुचुकुन्द महानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परम् किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।